சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த மானிட்டர்ல ரேண்டமா நம்ம ஹீரோவுக்கு யார் ஆப்பனண்டா வருவாங்கன்னு நம்ம டீம் ஆவலோட பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு காரணம் மாப்பிள்ள கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா ஒரு என்ட்ரி லெவல் வாரியர் தான் வருவான், அந்த பேட்டில்ல நம்ம ஈஸியா ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரு வந்தாலும் சரி, ஆனா இந்த ஸ்கூல்ல இருக்க டாப் 10 ரேங்கிங்க்கு தவிர யாரு வேணாலும் வரட்டும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வாய வச்ச நேரமா என்னன்னு தெரியல, டாப் பிளேஸ்ல இருக்கவனே நம்ம ஹீரோக்கு ஆப்பனண்டா வந்திருக்கான். இதை பார்த்த மொத்த டீமும் அவ்வளவுதான் ஜோலி முடிச்சு விட்டீங்க வாங்க, டே மாப்பிள வா நம்ம இப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு கூப்பிடுறான். ஹீரோவும் சரி இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிறான். ஃப்ரெண்டு காரணம் அடே உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா, அவன் இந்த ஸ்கூல்ல காம்பேட் ஸ்கோர்ல 4th ரேங்கிங்ல இருக்கான், அது மட்டும் இல்லாம உன்னோட வயசுல பெரிய பையன் வேற. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேனா அவன் ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸுக்கெல்லாம் போய் ரியல் ஜாம்பிஸ் கூட எல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கானா, அவன் கூட சண்டை போட்டா உன் கதை கண்டிப்பா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். அந்த கிரே ஹேர் மண்டைனோ என்னது என்னோட ஆப்பனண்ட் டாமியா, ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா, சரி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் டைரக்டா கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான் நடக்குது அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் டே நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, நீங்க டஃப்பான ஆப்பனண்ட்டை மீட் பண்ணும்போது தான் உங்களால க்ரோ ஆக முடியும், அதனால கவலைப்படாம சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. அவனுங்க 2 பேரும் எஸ் சார் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அங்க இருக்க வாத்தியார்லாம் எந்திரிச்சு மிஸ்டர் ஷீபர்டு வந்துட்டாரு, வெல்கம் சார் ஷீபர்டு அப்படின்னு ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அப்ப இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மாதிரி இருக்கவனும் வெல்கம் சார், நீங்க எங்க கிளாட்டிக் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பாக்கிறதுக்கு வந்தது எங்களுக்கு தான் பெருமை, ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு ரொம்ப பம்பிக்கிட்டு எப்பா டீனு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம சார் ஷீபர்டு கூட அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் அட சார் கொஞ்சம் நிறுத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேட்டர்ல பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மேர்லோவுக்கும் அப்புறம் அந்த டாமிக்கும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாமியும் டே நீயும் அந்த கிளாஸ் 29ல இருந்தா வர அப்படின்னு கேக்குறான். நம்ம மார்லவும் ஆமா நான் கிளாஸ் 29ல இருந்து தான் வரேன், அப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியும், அதனால நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த டாமியும் ஓ அப்படியா, டே நீங்க கிளாஸ் 29ல இருந்து வர எல்லாருமே குப்பைங்களா தான் இருப்பீங்க, என் கூட சண்டை போட்டு ஒவ்வொருத்தரா செத்து போயிட்டீங்களா, உங்க கிளாஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிருமேடா அப்படிங்கிறான். நம்ம மார்லவும் ஓ அப்படியா சரி அதையும் தான் பாத்துருவோமே அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த டாமியும் அசால்ட்டா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அவனோட கையை பிடிச்சி உடைக்கிற பொசிஷனுக்கு வச்சுட்டு நான் தான் சொன்னேன் இல்ல நீங்க எல்லாருமே குப்பைங்க தான், சரி நான் இதோட முடிக்க போறேன் அப்படின்னு கையை உடைக்கிறதுக்கு போறான். அப்ப நம்ம ஹீரோவும் நிறுத்துங்கடா அப்படின்ட்டு அந்த டாமியை போய் அட்டாக் பண்றான். அந்த டாமியும் ஒரு சைக்கோ மாதிரி ஃப்ராஸ்டர் நீயா அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஹீரோவும் டே டாமி உனக்கு நான் தானே வேணும், என்னோட கிளாஸ்மேட்ஸை ஒழுங்கா விட்டுரு அப்படிங்கிறான். அந்த டாமியும் சரி அதான் நீ வந்துட்டல, இனிமே இவனுங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஆனா ஒண்ணு நான் உன்னை துடிக்க வச்சு இந்த ஸ்டேஜ்லயே கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சைக்கோ மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்படியா நானும் உன்கிட்ட தீக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் இருக்கு, அப்புறம் இந்த டைம் உன்னோட அப்பா வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, அதனால கொஞ்சம் வேண்டிக்கோ, நான் உன்னை கிண்ணற போறேன் அப்படிங்கிறான். அந்த ரெஃப்ரியும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஃபைனல் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபைனல் பேட்டிலுக்கு நடுவுல இன்டரப்ட் பண்ணனா உங்களை நாங்க இந்த பேட்டில் இருந்து எலிமினேட் பண்ணிடுவோம்னு தெரியுமா தெரியாது அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் சார் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா உங்க கண்ணு முன்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட் சாக போறத நீங்க வேடிக்கை மட்டும்தான் பாப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த ரெஃப்ரியும் சரி அவன் தான் சரண்டர் ஆயிட்டான்ல, சீக்கிரம் அவனை மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. நம்ம டாக்டரும் ஈனோஸ் சீக்கிரமா அவனை இந்த ஸ்ட்ரக்சருக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா டாக்டர் உங்களை நான் கொஞ்ச நாளா இங்க பார்க்கவே இல்லையே, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் ஏப்பா என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு ஒரு மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் ஐய கேட்டது தப்பா போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் இன்னைக்கு தான் ஃபைனல் பேட்டில், இங்க நிறையவே பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்கனால உனக்கு ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னா என் மனசு காயப்பட்டுரும், அதனாலதான் நான் உன்னை பாத்துக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ரைட்டரா ரைட்டு என்னை முடிச்சு விடாம விட மாட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மார்லவும் என்னால ஒரு அட்டாக் கூட பண்ண முடியாம நான் தோத்து போயிட்டேன், ஃப்ராஸ்டர் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா அப்படிங்கிறான். ஹீரோவும் டே என்னை பத்தி கவலைப்படாத, நீ இனிமே கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு இதுக்கு இவன் கண்டிப்பா பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ரெஃப்ரியும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்புறம் ஆஸ்டன் 2 பேரும் ஸ்டேஜ் 9க்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோவும் சரி சார் நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். நம்ம வாத்தியாரும் குட் லக்டா அப்படிங்கிறாரு. டாக்டரும் ஃப்ராஸ்டர் நீ கவலைப்படாத, நான் எப்பவும் இங்க தான் இருப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் குறுக்குல வந்துடுறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆஸ்டனும் டே தம்பி கொஞ்சம் பார்த்து சண்டை போடுற மாதிரி இருந்தா சண்டை போடு, இல்லனா இப்போவே சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு போயிரு, வீணா என் கையில அடிபட்டு செத்து போயிடாத அப்படிங்கிறான். ஹீரோவும்
ஹீரோவும் இவன் 18 வயசுலயே செகண்ட் ஸ்டேஜ் வாரியரா மாறிட்டான். அப்புறம் இவனோட காம்பேட் ஸ்கோரும் கிட்டத்தட்ட கார்பகல் அப்புறம் அந்த அசாசினுக்கு அளவுக்கு சேமா இருக்கு. இவன் இந்த ஸ்கூல்ல டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அப்புறம் இவனை எல்லாருமே ஸ்டார்லைட் டைகர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ரெஃபரியும் டேய் 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு. அந்த ஆஸ்டனும் சரி ஃபர்ஸ்ட் நானே வரேன் அப்படின்னு அர்த்தசோடு சுத்தி தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அவன் பண்ண அட்டாக்ல அங்கிருந்து தரையே பொழந்துருச்சு. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு யாரா இவன், எனக்கு வரவனுங்க எல்லாருமே இவ்வளவு முரட்டு பீஸா இருக்கானுங்க, அப்புறம் இந்த ஸ்டேஜே உடஞ்சு போச்சா, இதுல இருக்க ஸ்டோன் எல்லாமே ஸ்பெஷல் மெட்டீரியலால மேட் பண்ணப்பட்டது, அவன் அந்த வார் ஹேமரை என்னடா இவ்வளவு அசால்ட்டா யூஸ் பண்றான், அவனுக்கு இதை யாரா கொடுத்தது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அந்த ஆஸ்டனும் பரவாயில்லாம் ஓரளவுக்கு ஃபாஸ்டா தான் இருக்க, இல்லனா இந்த அட்டாக்ல இன்னொரு நீ செத்துருப்பி அப்படின்ட்டு எதை பத்தியும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சைக்கோ ஓட்டங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம வாத்தியாரும் அந்த ஆஸ்டனோட வார் ஹேமர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, ஈனோஸ்னால அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் என்னது ஈனோஸ்க்கு ஆப்பனன்ட் ஆஸ்டனா, அப்ப முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான், கண்டிப்பா அந்த ஈனோஸோட கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டாக்டரும் ஃப்ரெண்டு காரனும் டென்ஷன் ஆயிட்டே டே செத்த கம்முன்னு இந்த மேட்ச பாருடா, இன்னொரு வார்த்தை பேசின அவனை நானே உன்னை புதைச்சிருவோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அவனும் டேய் என்ன தைரியத்துலடா நீங்க ஈனோஸ் இந்த பேட்டில் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றீங்க, சரி விடு நாங்களும் ஈனோஸ் இந்த பேட்டில் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னே வேண்டிக்கிறோம், ஏன்னா எங்க டாமி கையால அடிபட்டு சாகணும்ல, அதை எப்படி நாங்க மிஸ் பண்ணுவோம், அதுக்காகவாது இவன் ஜெயிச்சு வரட்டும் அப்படிங்கிறானுங்க. நம்ம டாக்டரும் டே நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெட் வைக்கிறேன், பிராஸ்டர் கண்டிப்பா இதுல ஜெயிப்பான் அப்படிங்கிறாங்க. அந்த ஆஸ்டனும் நம்ம ஹீரோவை வெரி குண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு போறான். அந்த ஆஸ்டனும் நம்ம ஹீரோவோட அட்டாக் அசால்ட்டா தள்ளி விட்டான். ஹீரோவும் சே யாரா அந்த வார் ஹேமரை இவனுக்கு கொடுத்தது, அது என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் இப்ப கண்டிப்பா என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஆகணும், ஆனா அதோட கூல் டவுன் இன்னும் முடியலையே, இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கான். அந்த ஆஸ்டனும் டே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் சீக்கிரமா தோத்து போயிரு இல்லனா என் கையில செத்து போயிரும் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். ஹீரோவும் அவனோட வேத்து ஃபுல் ரெயின் ஸ்டோம் அட்டாக் யூஸ் பண்றான். இதை பார்த்த அந்த ஆஸ்டனும் என்னடா அட்டாக்கு, இந்த மாதிரியான அட்டாக் எல்லாம் எங்கந்திரா கத்துக்கிட்ட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்ட்ரைக்கு அவனோட ஷோல்டர்ல இறங்கிருச்சு. இதை பார்த்த அந்த டாமியோட ஃப்ரெண்டும் என்னது இவன் ஆஸ்டனையே ஒரு அட்டாக் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம டாக்டரும் டே இப்பதான்டா ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஃபைட் முடிஞ்சதும் உங்களை நான் வறுத்து சாப்பிட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டாமியோட ஃப்ரெண்டும் என்னது ஆஸ்டனை தோக்கடிச்சோட்டியா, அவனோட உண்மையான பவரையே நீங்க இன்னும் பார்க்க கிடையாது அப்படிங்கிறான். அந்த ஆஸ்டனும் பரவாயில்லண்டா குழந்தை, உங்ககிட்டயும் கொஞ்சம் ஏதோ திறமை இருக்கு, அப்புறம் இன்னைக்கு இந்த ஃபைட்டு ஃபுல்லா எனக்கு ஃபன்னா இருக்க போகுது அப்படின்ட்டு இப்போ பாடுறா இந்த அட்டாக்கோட பவரை பார்த்துட்டு பேசுறா அப்படின்னு ஏதோ அந்த ஹேமருக்கு பவர் ஏத்திட்டு இருக்கான். ஹீரோவும் என்னது அவனோட பவரை ஒரு சோர்ஸா கண்டைன் பண்றானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த மலமோட ஆஸ்டனும் ஒரு ஜம்பை போட்டு சில்வர் டெக்னிக் மவுண்டைன் பீக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இல்ல இந்த வார் ஹேமர்ல இருந்து வர எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதனால என்னால மூவ் கூட பண்ண முடியல அப்படின்ட்டு சரி இப்ப எனக்கு இதை விட்டா வேற வழியோ இல்ல அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்டு அப்புறம் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு 2 அட்டாக்கையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றான். இதை பார்த்து அந்த டீனோ இது என்ன டெக்னிக்கடா அப்படின்னு வாய போலகிறான். அந்த பிரின்சிபலும் என்னது 2 டிஃப்ரெண்ட் அட்டாக்க ஒன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்றானா, இதை எப்படா இவன் பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அந்த பெருசு கூட பரவாயில்லாம் இவனால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அந்த 2 அட்டாக்கும் பயங்கரமா கிளாஷ் ஆனதுல நம்ம ஹீரோ ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போயிட்டு வாயில இருந்து ரத்தம்லாம் கக்கறான். அந்த ஆஸ்டனும் பரவாயில்லண்டா இது ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல, அப்புறம் கடைசியா நான் எப்போ இந்த அளவுக்கு ஃபன்னோட ஒரு ஃபைட் போட்டேன் அப்படின்னு எனக்கு ஞாபகமே இல்ல, அதனால நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன், நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கு நான் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஏதோ சிங்க மாதிரியான உருவெல்லாம் அவன் ஹேமர்ல தெரியுது. அவனும் இதை நான் ஒரே ஸ்ட்ரைக்ல முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் என்னங்கடா இது யாரா நீ எங்கந்தரா வந்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஆஸ்டனும் சில்வர் டெக்னிக் டைகர் டிசெண்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பார்த்தா ஒரு பெரிய டைகரோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருக்க ஹேண்ட் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அந்த டாமியோட ஃப்ரெண்டும் டேய் இதுதான் இந்த ஆஸ்டனோட சிக்னேச்சர் மூவ், இந்த அட்டாக்கோட ஈனோஸோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறான். நம்ம டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் உடனே ஸ்டேஜை விட்டு கீழே வந்துடுறா அப்படின்னு கத்துறாங்க. பார்த்தா அந்த அட்டாக் வந்து கீழே இறங்கின ஃபோர்ஸுக்கு பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்து
அந்த டாமி கூட இருக்கவனுங்களும் டே மோரான் அங்க பாத்தியா அந்த ஈனோ சரண்டர் ஆகிறதுக்கு வெக்கப்பட்டு இப்ப சாக போறானே அப்படிங்கிறான். அந்த மஞ்ச முடியும் ஆமா ஆமா அந்த ஃப்ராஸ்டருக்கு இருக்க மரியாதைக்கு அவன் இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்கிட்டா எப்படி, இந்த மாதிரி செத்தானாதான் அவனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரெல்லாம் டே ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம டாக்டரும் ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த ஆஸ்டனும் ஒரு கரப்பாம்பூச்சியோட தொல்லை ஒரு வழியா ஒளிஞ்சிச்சு அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் அந்த புகை மூட்டெல்லாம் கிளஞ்சி பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோவும் சே இந்த முட்டாளுக்காக நான் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஆகி போச்சு, நானே இத அடுத்த பேட்டில் யூஸ் பண்ணலான்னு வச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அந்த ஆஸ்டனும் எப்பட்றா நீ எப்பட்றா உயிரோட இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வாய பொழக்கிறான். ஹீரோவும் அட சாரிப்பா நான் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனா, இப்போ உன்னோட பிளே டைம் முடிஞ்சு போச்சு, இப்ப என்னோட ஆட்டம் ஆரம்பமாகுது, இனிமே உனக்கு ஃபன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனோட ஸ்பீயரை சுத்துறான். அந்த ஆஸ்டனும் எனது மறுபடியும் அதே டெக்னிக்கா, டே இது என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் சாட்டிக் டெம்பஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் அந்த ஆஸ்டனை அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஆஸ்டனும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இங்க என்னடா நடக்குது, எப்படா இவனோட அட்டாக்கு முன்ன இருந்ததை விட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இவனோட பவர் எப்படா சடனா இன்க்ரீஸ் ஆனிச்சு, சரி நான் இந்த லூசர்கிட்ட தோத்து போக மாட்டேன், என்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணியாவது இவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ரெண்டு அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான எனர்ஜி ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகுது. நம்ம வாத்தியாரும் எனது இவனுங்க ரெண்டு பேர்த்தோட பவரும் சேம் லெவல்ல இருக்கா, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ரெண்டு காரணம் ப்ரொஃபசர் ஃப்ராஸ்டர் அந்த அட்டாக்கோட சென்டர் பிளேஸ்ல இருக்கான், அவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம டாக்டரும் அந்த ஃபாஸ்டான அட்டாக்ல நீங்க ஒன்னு பாக்குறதுக்கே மிஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த ஆஸ்டன் இந்த பேட்டல்ல எப்பவோ தோத்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவனும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ எப்படா என்ன தோக்கடிக்க முடியும், இன்னைக்கு நீ செத்தரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு டே நீ இப்ப தோக்க போற அப்படிங்கிறான். பார்த்தா அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பீயரை அந்த ஆஸ்டன் கழுத்துக்கு கிட்ட வச்சுக்கிட்டு நீ தோத்து போயிட்டடா அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் அடே மாப்பிள்ள சூப்பர்ரா, நீ இந்த ஸ்கூல்ல டாப் 4 பிளேஸ்ல இருக்க ஒருத்தனை தோக்கடிச்சிட்ட, வேற லெவல்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம டாக்டரும் இப்ப சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இவனுங்களை வறுத்து சாப்பிடலாமா இல்ல வணக்கி சாப்பிடலாமான்னு பாக்குறாங்க. அந்த டாமியோட ஃப்ரெண்ட்ஸும் ஆஸ்டன் எப்படா தோத்தான் அப்படின்னு ஷாக்லயே இருக்கானுங்க. அந்த ஸ்கூலோட டீன் கூட ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, ஆஸ்டன் எப்படா இவங்கிட்ட தோத்தான் அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த ரெஃப்ரியும் இந்த பேட்டில்ல ஃப்ராஸ்டர் வின் பண்ணிட்டாரே அப்படிங்கிறாரு. கூட்டத்துல இருக்கவனுங்களும் ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர்னு கத்துறாங்க. அந்த ஆஸ்டனும் இல்ல நான் இதை இப்படியே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு பாம் மாதிரி நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டு செத்தடா மவனே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னங்கடா இது மினியேச்சர் கிரைனேட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஸ்டேஜ்ல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட், ஆஸ்டனும் அங்கிருந்து பறந்து போய் விழுந்துட்டு டே லூசர் நீ இன்னும் உயிரோட இருந்தா இப்ப வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த புகை மூட்டெல்லாம் கிளஞ்சி பார்த்தா அந்த பெரியவர் வந்து நம்ம ஹீரோவை ஒரு ஷீல்டு போட்டு காப்பாத்திட்டாரு. ஹீரோவும் ஷாக்லயே என்னது ஷீல்டா, இந்த ஷீல்ட ஒன்லி 6th லெவல் வாரியருக்கு மேல இருக்கவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அப்படின்னா இந்த பெருசு 6th லெவல் வாரியருக்கு மேல இருக்கவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவரும் என்னடா குழந்தை நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அவரும் பரவாயில்ல இது என்னோட கடமை தான், அப்புறம் நீ தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இரு, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த ஆஸ்டனை பார்த்து இந்த யங் மேன் இந்த போட்டியில வின் பண்ணியிருக்கான், நீ உன்னோட தோல்வியை ஏத்துக்க முடியாம இந்த யங் மேனை கொல்றதுக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பிரின்சிபலும் மிஸ்டர் ஷீப்பர்டு நீங்க ஓகேவா அப்படின்ட்டு ஓடியாரு. நம்ம பெருசும் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்ல, அப்புறம் இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிரின்சிபலும் சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க, இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அந்த ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூலோட 4th ரேங்கிங்ல இருக்கான், அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, கவலைப்படாதீங்க நாங்க அவனுக்கு கண்டிப்பா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த பெருசுக்கு இவ்வளவு மரியாதையா, இவர் யாரா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் உனக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிருச்சா, நான் உன்னை எக்ஸாமின் பண்ணணும், ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கழட்டுறா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட யாருமா நீ ஆவுனா ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றிய அப்படின்ட்டு என்ன தொடாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம வாத்தியாரும் ஃப்ராஸ்டர் இப்ப நடந்த இன்சிடென்ட்னால இன்னைக்கு நடக்கக்கூடிய பேட்டில் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மறுபடியும் நாளைக்கு தான் பேட்டில் நடக்கும், நீ உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நம்ம
ஹீரோவும் ஆமா ப்ரொஃபசர் யார் அந்த பெரியவர் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம வாத்தியாரும் அது எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இவரு இங்க இருக்க டாப் 5 அகாடமில ஏதோ ஒரு அகாடமியோட பிரசிடென்ட் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இவரை மாதிரியே பவர்ஃபுல்லா மாறணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் நான் லெவல் 15க்கு போனதுக்கு ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் கிடைக்கிற லாட்டரி ஸ்பின்னையும் சேர்த்தனா என்கிட்ட 2 லாட்டரி ஸ்பின் இருக்கு, இதுல ஏதோ ஒரு லாட்டரி ஸ்பின்லயாவது எனக்கு ஒரு மேஜர் கிஃப்ட கொடு சிஸ்டம் அப்படின்னு அதை ஸ்பின் பண்ணி விட்டுட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல பிரைஸா கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து ஒரு சில்வர் கார்டு டெக்னிக் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் எனது சில்வர் ரேங்கிங்ல இருக்க ஒரு நைஃப் ஹேண்டலிங் டெக்னிக்கா, ஏன்டா இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ணிட்டோம், காய்கறி வெட்டவா போகட்டும், அடே முட்டாள் சிஸ்டம் உனக்கு இதை விட்டா வேற எந்த பிரைஸுமே இல்லையா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து புதுசா ஒரு விண்டோ ஓபன் ஆகி பிளேயர் அவர் யூஸ் பண்ணாத டெக்னிக் கார்டை வச்சு இந்த காம்பினேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா அந்த பிளேயர் 3 டெக்னிக் கார்டை கம்பைன் பண்றது மூலியமா அவருக்கு ஒரு புது டெக்னிக் கார்டு கிடைக்கும். இதை இப்ப நீங்க யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் ஆஹா இந்த ஆப்ஷன் வேற லெவல்ல இருக்கு சிஸ்டம், உன்னை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிரு, அடிச்சிச்சு பாரு ஜாக் பாட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் சரி இன்னும் ஒரு லாட்டரி ஸ்பின் இருக்கு சிஸ்டம், இதை ஸ்பின் பண்ண அப்படின்ட்டு இந்த டைம் ஆவது எனக்கு ஜாக் பாட்டை கொடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க ஒரு சில்வர் கார் டெக்னிக் பண்டுல வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் நீ தான் சிஸ்டம் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு 3 டெக்னிக் கார்டு இருக்கு. ஹீரோவும் என்னங்கடா இது எட்டர்னல் சன்செட்டா, இதோட பவர் என்னன்னா நம்மளோட அஜிலிட்டி அப்புறம் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்டா இதுவும் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே தாண்டா இருக்கு, என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, ஒரு நிமிஷம் என்கிட்ட இப்ப 3 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இதை நான் கம்பைன் பண்றது மூலியமா எனக்கு புது டெக்னிக் கிடைக்குமே அப்படின்ட்டு சிஸ்டம் இந்த 3 டெக்னிக் கார்டையும் கம்பைன் பண்ண அப்படிங்கிறான். அப்போ அந்த சிஸ்டமும் நீங்க இந்த 3 டெக்னிக்கையும் கம்பைன் பண்றது மூலியமா உங்களுக்கு ஸ்பியர் ஃபைட்டிங்ல ஏதோ ஒரு டெக்னிக் கிடைக்கும் அப்படிங்குது. ஹீரோவும் என்ன நடந்தாலும் சரி நீ கம்பைன் பண்ண அப்படிங்கிறான். அப்போ அந்த டெக்னிக்கும் கம்பைன் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு புதுசா ஒரு டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு, இதோட பேரு எண்டு கேம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் என்னது எண்டு கேமா, சரி இப்போ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்றான். இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை ஸ்பின் பண்ணி எதிரியோட அட்டாக்கை பிளாக் பண்ணலாம். இந்த ஸ்கில்லுக்குமே குறிப்பிட்ட லிமிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூசரோட பவர்ஃபுல்லா இருக்க ஆப்பனண்டோட அட்டாக்கை தடுக்க முடியாது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் அந்த ஸ்கில்லை கத்துக்கிட்டு பரவாயில்ல இனிமே என்னோட ஸ்பியரே எனக்கு ஷீல்டு மாதிரி ஒர்க் ஆக போகுது, இனிமே தான் என்னோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த பேட்டில் அரீனாவில் நம்ம ஹீரோக்கும் ஃபிஃபி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் ஃபைட்டு. அந்த ஃபிஃபியும் ஓ நீங்க தான் ஃப்ராஸ்டர் ஈனோஸா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் ஆமா அது நான் தான் அப்படின்ட்டு எனக்கு ஆப்பனண்டா ஒரு பொண்ணு வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல, சரி என்னோட புது டெக்னிக்கை இப்ப ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபிஃபி அப்படிங்கிற பொண்ணும் பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவ கையில இருந்த ஒரு வெப்பன் மாதிரியான வளையத்தை நம்ம ஹீரோ மேல போட்டு லாக் பண்றா. ஹீரோவும் ஏமா நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த பொண்ணும் ஈனோஸ் நீ ஓடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. ஹீரோவும் ஆமா இப்ப இந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு அப்படின்னு உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணும் ஏப்பா ஜட்ஜஸ் கொஞ்சம் இங்க பாருங்க, நான் சரண்டர் ஆயிடுறேன், ஃப்ராஸ்டரே இந்த பேட்டில் ஜெயிச்சதா இருக்கட்டும், ஏன்னா என்னோட கிரஷ் கூட நான் எப்படி சண்டை போடட்டும் அப்படின்னு கத்தரா. ஹீரோவும் எனது கிரஷா இது எப்பியில இருந்து, ஏமா இதை என்கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீ என்ன மைக்கு போட்டு ஊரை கூட்டி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம வாத்தியாரு ஃப்ரெண்டுக்காரன் அப்புறம் டாக்டர் 3 பேரும் எனது கிரஷா அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரெஃபரியும் ஷாக்லயே ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் டே மாப்பிள உனக்கு எங்கேயோ நிலா சைஸ்ல மச்சம் இருக்கு, எப்படா உனக்குன்னே எல்லா பொண்ணுங்களும் வராங்க, எனக்கு ஏன்டா யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம வாத்தியாரும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட டே நீ மனசுல நினைக்கிறதா நினைச்சு வெளியே பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஓரமா போய் பொறாமப்படுறா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம டாக்டரும் அந்த ஃபிஃபி அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ராஸ்டரை அதுவும் என் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணுவா, ஏன் முன்னாடி பண்றது இல்லாம ஊரை கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை நான் இப்படியே சும்மா விட போறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் டே ஃப்ராஸ்டர் சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா என்னடா காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் டே வாயை மூடிட்டு சத்த சும்மா போடா அப்படின்ட்டு கடுப்பா வரான். அப்ப நம்ம ஹீரோவோட சட்டையை யாரோ பிடிக்கிறாங்க. ஹீரோவும்
ஹீரோவும் இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம டாக்டர் ஹீரோவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டாங்க. ஹீரோவும் என்னடா வரவும் போறவெல்லாம் என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது, ஏமா பொண்ணுங்களா உங்களுக்கு இந்த ஊர் உலகத்துல என்ன விட்டா வேற ஆளே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு அந்த டாக்டரை கேட்கறான். அந்த டாக்டரும் என்ன தைரியம் இருந்தா அந்த ஃபிஃபி அப்படிங்கிற பைத்தியக்காரி உனக்கு முத்தம் கொடுத்துருப்பா, அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட முட்டா பசங்களா யாரா நீங்க, இந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட் தான் இப்படி இருக்காளுங்கன்னு பார்த்தா இங்க இருக்க டாக்டரும் இந்த மாதிரி நடந்துக்கிறா, நான் எங்கடா போய் என் கொடுமையை சொல்லட்டும் அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப டாக்டரும் கவலைப்படாத ஃப்ராஸ்டர் எப்பவும் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அந்த கூட்டத்துல இருக்கவங்களும் டேய் இது என்னடா ஸ்டேஜா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. அப்புறம் இந்த பேட்டிலோட 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த டீனோ ஃப்ராஸ்டர் நீ கவலைப்படாத உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த பேட்டில்ல நம்ம ஹீரோ அப்புறம் சிலாஸ் இக்கோடா அப்புறம் பென்ஜின் போய் அப்படிங்கிற 3 பேத்துக்கும் சண்டை நடக்க போகுது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு மோசமான நாள் என் வாழ்க்கையில வந்ததே இல்ல, ஒரு பக்கம் அந்த பொண்ணுங்க என்ன இந்த ஸ்டேஜ்லயே வச்சு என்னமோ பண்றாளுங்க, சரி சண்டையாவது போடலான்னு பார்த்தா நீங்களும் இந்த மாதிரி பண்றீங்களே, நான் எங்கடா போய் என் தலையை முட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஏன்டா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டான். அப்ப நம்ம வாத்தியாரும் டே ஃப்ராஸ்டர் நீ சண்டை போட போறீங்க இந்த ஸ்கூல்ல இருக்க 10 அப்புறம் 12வது ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவனுங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதனால இந்த பேட்டில் 2v1 அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இதுல இது வேற இருக்கா, ஏன்டா ஏன் ஒருத்தனால எப்படா இந்த ஸ்கூல்ல இருக்க 2 டாப்பர் பிளேயர் எடுத்து சண்டை போட முடியும், ஏன்டா எல்லாம் எனக்குனே வரீங்க அப்படின்ட்டு. சரி இவனுங்க 2 பேரும் டீமா வந்தா கூட அந்த ஆஸ்டன் அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க, இப்ப என்னோட புது டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அந்த ரெஃப்ரியும் இப்ப உங்களோட பேட்டில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோவோட ஆப்பனன்ஸ்ல ஒருத்தனும் சில்வர் டெக்னிக் நயன் டேலண்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இன்னொருத்தனும் சில்வர் டெக்னிக் ஆம்னி டைரக்ஷனல் ஸ்லாஷ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஒருத்தனோட அட்டாக்கை தடுத்தா கொரநாடி இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வரான். இதுல ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு அந்த அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அப்ப அதுல ஒரு சைக்கோவும் ஓ அப்படியா சரி இதை பாரு அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் டின் சிஸ்டர் ஸ்வாட் கிளவுட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா டெக்னிக் இது, என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கவே இது நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட ஆப்பனண்டான அந்த சைக்கோவும் என்னோட சின் சிஸ்டர் ஸ்டோம் கிளவுட் அப்படிங்கிற டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கை நியூட்ரலைஸ் பண்ணிரும். அப்புறம் உன்னோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்னால என்னோட டிஃபென்ஸை எப்பவுமே உடைக்க முடியாது, அப்புறம் உன்னோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கையும் ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் மேல தான் யூஸ் பண்ண முடியும், உன்னால மல்டிபிள் டைரக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது, அப்படின்னா இப்போ நீ தோக்க போறடா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் ஸ்கை ஸ்பிளிட்டிங் கிளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட இன்னொரு ஆப்பனண்ட்டும் சில்வர் டெக்னிக் அயன் பிராட்டான் அப்படின்ட்டு முடிஞ்சா எங்க 2 பேர்த்தோட அட்டாக்கையும் தடுத்து பாடுறா அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவனுங்களாம் ஷாக் ஆகிட்டு அதுல ஒருத்தனும் என்னது ஸ்கை ஸ்பிளிட்டிங் கிளா அப்புறம் அயன் பேட்டானா இது 2மே ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக் ஆச்சே அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் ஏண்டா இது உண்மையிலேயே நியாயமான பேட்டல் தானே அப்படின்னு சந்தேகப்படுறான். அப்ப நம்ம டாக்டரும் இல்ல இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல, என்னோட லிட்டில் ஃப்ராஸ்டருக்கு ஆப்பனண்டா இருக்க 2 முட்டா பசங்களும் அவனுங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றானுங்க, இது எப்படா ஒரு ஃபேரான பேட்டில் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஓ இப்படிதான் நீங்க என்ன தோக்கடிக்க போறீங்களா, சரி உங்களால என்னோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம், நான் உங்களுக்கு இதோட பெட்டரான ஒரு டெக்னிக்கை காட்டுறேன் அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் எண்டு கேம் அப்படின்ட்டு அவன் ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்றான். அதுல அந்த ஸ்கை ஸ்பிளிட்டிங் கிளா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணால அவனோட அட்டாக்கு திரும்பி அவனுக்கே போகுது. அவனும் இது எப்படா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த அட்டாக் வந்து அடிச்ச ஃபோர்ஸுக்கு அவனும் பறந்து போய் விழுவுறான். அப்ப இன்னொருத்தனும் டே மாப்பிள்ள சிலாஸ் அப்படின்ட்டு கத்துறான். ஹீரோவும் டேய் இது இப்ப உன்னோட டர்ன், அப்புறம் நீ அவனை பத்தி இப்ப கவலைப்படக்கூடாது, உன்னை பத்தி தான் கவலைப்படணும் அப்படின்ட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்றான். இதுல அவனும் பறந்து போய் விழுவுறான். ஹீரோவும் மாசா போஸ் கொடுத்துக்கிட்டு சரி முடிச்சுக்கலாமா இல்ல எந்திரிச்சு வரீங்களான்னு கேக்குறான். பார்த்தா அவனுங்க 2 பேரும் மட்டையாகி 6 மாசம் ஆகுது. அப்ப அந்த ரெஃப்ரி அவங்க கீழே கிடக்குறவங்களை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஆஹா சூப்பர் டே ஃப்ராஸ்டர் நீ இதுலயும் வின் பண்ணிட்ட அப்படின்னு கத்துறாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரணம் டே மாப்பிள்ள நீ கலக்கிட்ட 2 பேர்த்த எதிர்த்து தனியால ஜெயிச்சிருக்க, நீ வேற லெவல்டா அப்படின்னு
கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம டாக்டரும் ஃப்ராஸ்டர் எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த டீனோ இது எப்படா நடந்துச்சு, அவன் எப்படா 2 பேர்த்தையும் தோக்கடிச்சான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இல்ல கடுப்புல பொங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த டாமியும் அந்த டீனுக்கு பின்னாடி வந்துட்டு சார் நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த பேட்டில் எனக்கு அவன் கூட அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டீனோ சரி டாமி அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த டாமி சைக்கவும் டே ஃப்ராஸ்டர் நீ கவலையே படாத, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், என்னையே கொல்ற அளவுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டேன், இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிக்க போறடா அப்படின்ட்டு சைக்கோவோட பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ரெஃப்ரியும் இந்த செமஸ்டரோட 6வது பேட்டில் அப்புறம் 12வது ரவுண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, இதுல கலந்துக்க போறீங்க ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்புறம் டாமி ஸ்டைக்கர், நீங்க 2 பேரும் இப்ப ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருக்க 2 பேரு என்னது மறுபடியும் டாமி அப்புறம் ஃப்ராஸ்டருக்கு சண்டையா, ஏற்கனவே இந்த டாமி ஃப்ராஸ்டர் கையில ஒரு டைம் அடி வாங்கி சாகர நிலைமைக்கு போயிட்டான். சரி இந்த டைம் நடக்க போற பேட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் அந்த டாமியும் லெவல் 2 வாரியரா மாறிட்டானா அப்படிங்கிறானுங்க. இன்னொருத்தனும் எனது லெவல் 2 வாரியரா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த டாமி பேன் பண்ணப்பட்ட சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் எப்படா இப்ப நல்லா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப இன்னொருத்தனும் யாருக்கு தெரியும் அந்த டாமி இந்த டைம் கூட ஏதாவது ஒரு நல்ல சப்ஸ்டன்ஸா பார்த்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு காரணம் டே மாப்பிள்ள நீ கவலையே படாத, போன டைம் இந்த ஃப்ராஸ்டர் அடிச்சு துவைச்சல்ல அதே மாதிரி இந்த டைம் பண்ணிரு அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அட அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு, அதை விட சிறப்பாவே பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமியோட தம்பிக்காரனும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்னடா அந்த ஃப்ராஸ்டர் என்னோட பிரதரை தோக்கடிப்பான் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா, உங்க கண்ணை கொஞ்சம் நல்லா திறந்து இந்த பேட்டில் பாருங்க, ஏன்னா அந்த ஃப்ராஸ்டர் என்னோட பிரதர் கையால சாக போறான் அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டு காரணம் என்னது நீங்க 2 பேரும் மறுபடியும் வந்து வாய் பேசுறீங்களா, ஏன்டா உங்க வாயெல்லாம் ஒரு டைம் உடைச்சது பார்த்தாதா, எங்களால பொழுதுனிக்கெல்லாம் உடைக்க முடியாதுடா, எங்களுக்கே டயர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த தம்பிக்காரனும் டென்ஷன் ஆயிட்டு டே உங்களுக்கு எல்லாம் என்னோட அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தான் அப்படின்னு தெரியாது, அந்த ஃப்ராஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பா செத்தான்டா அப்படிங்கிறான். அப்போ அந்த டாமியும் பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர், நம்ம சண்டை போட்டு 1 மாசம் இருக்கும், மறுபடியும் நம்ம திரும்ப சண்டை போடுவோன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இருந்துட்டு போட்டோம், இந்த டைம் நீ கண்டிப்பா செத்து போயிரோடா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது இவன் செகண்ட் ஆர்டர் வாரியரா மாறிட்டான், அது மட்டும் இல்லாம இவனோட காம்பட் ஸ்கோர் அந்த ஆஸ்டனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு, சரி இருந்துட்டு போகுது, டே டாமி என்ன மூஞ்ச வச்சுட்டா மறுபடியும் என் கூட சண்டை போறதுக்கு வந்திருக்க, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன அசாசினேஷன் பண்ணலான்ட்டு பார்த்து அதுல தோத்து போயிட்டு இப்ப என்னடா புதுசா எந்த பிளானும் போடலையே அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த டாமியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு பிளான் தானே, அட உன்னை போட்டு தள்ளுறது தான்டா பிளானே அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு ஓ அப்படியா சரி அதையும் தான் பாப்போமே அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டாமி பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோ தான் ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போறான். அப்ப ஹீரோவும் இல்ல அது என்னடா புதுசா ஸ்வாடு, இது என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்போ அந்த டாமியும் என்னடா ஃப்ராஸ்டர் என்னோட ஸ்வாடை பார்த்து பயந்துட்டியா, இது ரெட் பிளட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மெட்டலால கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஸ்வாடு, உன் கையில இருக்க பொம்மை ஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குடா அப்படின்ட்டு இந்த ஸ்வாடை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு அனுப்பிச்சு தெரியுமா, சரி நீ இப்ப சாக போற, என்னோட புது ஸ்வாட்ல சாகிற ஆளா நீயே இருறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல 4-5 டாமி தெரியறான். ஹீரோவும் என்னது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம ஃப்ரெண்டு காரணம் ஷாக்லயே ப்ரொஃபசர் காமா அந்த டாமி இப்ப பாடி ரெப்ளிகேஷன் ஸ்கில்லையா யூஸ் பண்றான் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம வாத்தியரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு குறைஞ்சது 3rd லெவல் வாரியராவது இருக்கணும், ஆனா இந்த டாமினால எப்படி ஒரே மாசத்துல 2nd லெவல் வாரியரா மாறிட்டு இந்த ஹை லெவலான டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த டாமியோட பிரதரும் என்னது இம்பாசிபிளா, என்னோட அண்ணன் இந்த 1 மாசமா என்ன சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் நினைச்சீங்களா, அவன் எடுத்த ட்ரைனிங்னால இந்த ஃப்ராஸ்டர் இன்னைக்கு சாக போறான் அப்படிங்கிறான். அப்ப அந்த டாமியும் சில்வர் டெக்னிக் லேசர் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் இதோட முடியல அப்படின்ட்டு ஸ்கல் கிரஷிங் ஃபீஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறான். ஹீரோவும் இந்த 1 மாசமா அப்படி என்னடா ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு ஷாக் ஆவறான்.